40 ப்ளஸ்லையும் ஹேரை வந்து க்ரோ பண்ண வைக்கலாம் எப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஹெர்பல் ஹேர் ஆயிலாக எடுத்துக்கங்க. நிறையா மூலிகையெல்லாம் போட்ட ஒரு ஹேர் ஆயிலை எடுத்து அதை வந்து கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து கொஞ்சம் மசாஜ் பண்ணி விடுங்க. மசாஜ் பண்ணி விட்டுட்டு கண்டிப்பாக வந்து ஷியக்காய் தான் போட்டு வாஷ் பண்ணணும். அப்போ தான் ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். இந்த ஷியக்காய் பூந்திக்கொட்டையோடையே நம்ம என்னென்ன ஹெர்பல்ஸ்லாம் இந்த ஆயிலில் போட்டிருக்கோமோ அதை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சு ட்ரை பண்ணி இந்த ஷியக்காவோட போட்டு அரைச்சிக்கோங்க. இது வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த அரிசி சாதம் வடித்த கஞ்சி இதோட தான் இந்த ஷேக்காயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணணும். ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு இது என்ன அப்படின்னா அரிசியை வந்து அந்த கழுவுன தண்ணி இதை வந்து நம்ம எப்படி கண்டிஷனர் போடுவோமோ அது மாதிரி போட்டு விட்டுட்டு அப்புறம் லைட்டாக வாஷ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ருட்டீனை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஈவன் 40 ப்ளஸில் இருந்தால் கூட ஹேர் க்ரோத் கண்டிப்பாக இருக்கும். ஈவன் ஃபார் மென் அண்ட் உமன். ஸோ இந்த மாதிரி ஒரு ருட்டீனை நீங்கள் எப்போல்லாம் ஹேர் க்ரோத்